மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் எழுதிய விதியின்படிதான் அனைத்தும் நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து காளியின் விதிப்படி உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான் குரு பகவானின் நிலை, ராகுகேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களுடைய குடும்பத்தின் நிலை, திருமண வாழ்க்கை, எதிர்காலம், பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும், உடல் ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறிப்பாக கடன் தொல்லைகளுக்கு முடிவு கிடைக்குமா, எதிரிகளின் தொல்லை நீங்குமா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். எப்போவுமே நேர்மறையாக, எப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் கூட நேர்மறையான எண்ணத்தோடையும் நேர்மறையாக சிந்திப்பவர்களாகவும் இருப்பவர்கள்தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் என்பது காளியின் விதி. குழந்தைகளால் நன்மை அடைபவர்களாக இருப்பீங்க. அதாவது உங்களுடைய பிள்ளைகளால் அவங்க விரும்பிய இடங்களில் படிப்பதற்கான சீட் கிடைக்கும். அனைத்துமே உங்களுக்கு ஏற்றார் போல உங்களுக்கு சாதகமாக அமையும். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடைபவர்களாக இருப்பவர்கள்தான் கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள். வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்து படிக்க அனுப்பி வைக்கவும் வேலை செய்ய அனுப்பி வைக்கவும் உங்களுக்கு யோகம் இருக்கின்றது. வெறுத்து ஒதுக்கியவர்கள் உங்களிடம் நெருங்கி பழக வருவாங்க. நிச்சயமாக தெய்வ அருளால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விடும். உங்களை சுற்றி வந்த பிரச்சனைகள் எல்லாம் தடைகளுக்கு பிறகு உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி தான். வெளியூர் பயணங்கள் செய்யும்போது, அதாவது வியாபார தொழில் ரீதியாக செய்யும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம்தான். அரசு வழியில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தடையோடு நிறைவேறவும் செய்யும். நண்பர்களின் அனாவசிய சந்தேகங்களுக்கு நீங்கள் உட்பட நேரிடலாம். மறைமுக எதிரிகளின் எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் பக்கம்தான் அனைத்து விஷயங்களும் சாதகமாக முடியும். மனதில் முள்ளாய் உறுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வரப்போகின்றது. தேவைக்கு ஏற்ப வருமானங்கள் வந்து கொண்டிருப்பதால் எந்த செலவையும் சமாளித்து விடக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. இந்த காலகட்டம், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் மிக பெரும் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம், வாய்ப்புகள் அதிகம் வரக்கூடிய காலகட்டம், பிரபலங்களின் நட்பும் விஐபிகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரியாக வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை உங்களால் கட்ட முடியும். நல்லவர்கள் துணையோட பல காரியங்களை செய்து முடிப்பீங்க. அசையா சொத்துக்களை வாங்கி குவிப்பதற்கான யோகம் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலர் புது வீட்டுக்கு குடிபுகுவீர்கள். புத்திசாலித்தனமாக பேசுபவர்களாக இருப்பீங்க. உடன் பிறந்தோர் உங்களுக்கு பக்க பலமாக ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. சில நேரங்களில், சில காலகட்டங்களில் அவங்களே உங்களுக்கு எதிராக திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. சற்று கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய நம்பிக்கை எப்பவுமே வீண் போகாது. வழக்குகளால் சாதகமான தீர்ப்புகள் கிடைத்து சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். சொன்ன சொல்லை முடித்து காட்டுவீங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தில் வாக்கு கொடுத்தாலும் சொன்னது போலவே முடித்து காட்டக்கூடிய வல்லமை உங்களிடம் இருக்கின்றது. கனிவாகவும் பேசுவீங்க, கராராகவும் பேசுவீங்க. எங்கே கனிவாக பேசணும், எங்கே கராராக பேசணும், பேசி காரியங்களை எப்படி சாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்கள்.
உங்களை மதிப்பவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பழகுவீங்க. குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து பல நற்பலன்களை கொடுப்பார்கள். தெய்வ நம்பிக்கையாலையும் பிரார்த்தனைகளாலையும் உங்களுடைய அனைத்து முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா கள்ளம் கபடமின்றியும் சலிப்பின்றியும் உழைப்பவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய திறமை ஆற்றல் அதிகரிக்கும். உங்களுடைய பணிகளை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. உங்களுக்குள்ளார இவ்வளவு திறமையா என்று சக ஊழியர்கள் பொறாமைப்படுவாங்க. சில நேரம் சக ஊழியர்களை அரவணைத்து சென்று அவர்களுடைய உதவியை கூட பெறுவீங்க. வருமானம் சிறப்பாக இருக்க போகின்றது. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கல் நன்மையில முடியும். உங்களுடைய கடையை சீரமைப்பீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைத்தீங்க அப்படின்னா உங்கள் பக்கம் வெற்றி இருக்கும். புதிய முதலீடுகளில் ஈடுபட்டு லாபத்தை குவிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக வியாபாரத்தில் கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில் இதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது. கூட்டாளிகளிடம் நீங்கள் ஏமாந்து போவீங்க. நம்பிக்கை துரோகத்திற்கும் ஆளாக நேரிடும். அப்படின்றதுனால இந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருப்பது அவசியம். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா நிச்சயம் விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்றே சொல்ல வேண்டும். பெரிய நஷ்டம் இல்லாமல் லாபம் வராத ஒரு சில வருடங்கள் இருக்கும். ஒரு சில வருடங்களில் மிக பெரும் லாபத்தை பார்ப்பீங்க. இப்படி தான் உங்களுடைய விவசாயத்தினுடைய நிலை கடைசி வரைக்கும் இருக்கும். நிச்சயம் விவசாயத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் எந்த மாதிரியான விவசாயம் செய்ய வேண்டும் அப்படின்றத திட்டமிட்டு செய்தீங்கன்னா நிச்சயமாக வருமானம் பன்மடங்கு நீங்கள் விவசாயத்தில் பார்க்கலாம் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. குரு பகவான் மற்றும் சனி பகவானினுடைய சஞ்சார காலகட்டங்களில் மற்ற ராசிக்காரர்களை விட அதிக நற்பலன்களையும் சுப பலன்களையும் பெறக்கூடிய ராசி என்றால் அது உங்களுடைய கன்னி ராசிதான் என்பது காளியின் விதியாக இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பகவானால் சில பிரச்சனைகள் கன்னி ராசிக்கு ஏற்பட்டாலும் மாற்றத்தை பொறுத்து ராகு கேது பகவான்களின் மாற்றத்தை வைத்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதையும் மறுத்திட முடியாது. சனி பகவானினுடைய வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் மட்டும் கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து சனி பகவான் தலையில் தட்டி வைக்கவும் தயங்க மாட்டார். காலை பிடித்து தூக்கிவிடவும் தயங்க மாட்டார். ஆகவே உங்களுடைய செயல்கள் அனைத்தும் சரியான முறையில் இருந்துச்சு அப்படின்னா சனி பகவானால் அந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் பெரும் நன்மையை உங்களால் பெற முடியும். பண வருவாய், அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு பண வருவாய் சிறப்பாக இருக்க போகின்றது. புதிய முயற்சிகளை கட்சி மேலிடத்திடம் கலந்து ஆலோசித்த பிறகு எடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மை உங்களுக்கு நிச்சயம் உண்டு. வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலை அரசியலில் நிச்சயம் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்காலம் அப்படின்றது அரசியல் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய காலம் வரும். நீங்கள் கட்சி மேலிடத்தின் நற்பார்வைக்கு உட்பட்டவராக மாறுவீங்க. அதனால் பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். நீங்கள் நினைத்த இடத்துல கல்வி தொடர உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல மதிப்பெண்கள் கிடைத்திட்டோ உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வெற்றி நிச்சயம் உண்டு என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மிக மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க போவது வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்திடணும். வீண் சந்தேகங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விட வேண்டும். குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய நிலை அப்படின்றது நிச்சயம் உண்டு. அந்த காலகட்டம் நிச்சயம் வரும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். யாருடைய தயவும் இல்லாமல் யாருடைய காலை பிடித்தும் முன்னேறாமல்
சொந்த முயற்சியில் சுய உழைப்பால் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே பக்க பலமாக இருந்து உதவ காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து இது நடக்கும் என்பது பத்ரகாளியின் விதியாக இருக்கின்றது. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பண வருவாய், இது எல்லாமே நிச்சயம் சிறப்பாகவே இருக்க போகின்றது. தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடத்திலையும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும். கிரகங்களின் நிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பல நல்ல பலன்கள் மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். யாருக்காகவும் தன்னுடைய சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றிய சிந்தனை தான் உங்களுக்கு எப்பவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை விட குடும்பத்தில் இருப்பவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அதிகம் பாடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. மது, சூது, மாது, ரேஸ், லாட்டரி இதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. இதில் ஏதோ ஒன்றில் நீங்கள் கவனம் செலுத்தினால் கூட அதுதான் உங்களுடைய மிக பெரும் பலவீனம் என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தில் செல்வீங்க. அது மட்டும் அல்லாமல் பங்குச்சந்தை அப்படின்றது கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு பெரும் தலைவலியாகவே பல நேரங்களில் மாறிவிடும். குறிப்பாக அகலக்கால் வச்சிடாதீங்க. அதிக முதலீடுகளை செஞ்சிடாதீங்க. சின்னதாக முதலீடுகளை செய்து முன்னேற பாருங்க. பெரிய முதலீடுகளை செய்து அகலக்கால் வைத்து நீங்களே அந்த பள்ளத்தில் போய் விழுந்துடாதீங்க. உங்களுக்கு மற்றபடி சிறப்பான எதிர்காலம் பங்குச்சந்தை மூலமாக இருக்கின்றது. பார்த்து ஒரு சிறப்பான ஒரு முடிவை எடுக்க பாருங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. அனைத்து துறைகள்லையும் சாதனை படைக்கக்கூடிய யோகம் மிகச்சிறந்த திறமை பெற்றவர்களாக இருப்பவர்கள் தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். உங்களை வீழ்த்துவது அப்படின்றது எதிரிகளுக்கு முடியாத காரியம். என்னதான் பெருசாக உங்களுக்கு எதிரிகள் இல்லைனாலும் சின்ன போட்டி பொறாமையால் வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமை, அக்கம் பக்கத்தினரிடம் போட்டி பொறாமை, இது எல்லாமே உங்கள் மீது இருக்கின்றது. காரணம் உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காமல், உங்களுடைய முன்னேற்றத்தை பிடிக்காமல், உங்களுடைய அந்த செல்வாக்கை பிடிக்காமல், இவங்கிட்ட மட்டும் எப்படி இப்படி பணம் வருது, என்ன பண்ணி சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரியான பொறாமை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்றதையும் மறுத்திட முடியாது. ஆகையால் அந்த மாதிரி இருப்பவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். மற்றபடி வாழ்க்கையில் அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய அம்சம் கிரக நிலைகள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிட்டோம். மிக பெரும் நபர்களுடைய நட்பு கிடைத்து நீங்களும் அந்த பட்டியலில் இணைவீங்க. நீங்களும் பிரபலமாவீங்க. விஐபிகளின் நட்பு கிடைத்து நீங்களே ஒரு நாள் விஐபிகளாக மாறக்கூடிய யோகமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்பது காளியின் விதியாக உள்ளது. எப்பேற்பட்ட சூழலையும் எப்பேற்பட்ட கடினமான நிலையையும் கடந்து வந்து தடையை தாண்டி சாதனை படைக்கக்கூடியவர்கள் தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு குரு பகவான், சனி பகவான் பல நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அதன் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் முன்னேற்றத்திற்கு செல்லும் அப்படின்றதும் காளியின் விதி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். அந்த மாதிரி தான் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கும் காளியின் விதிப்படி எல்லாமும் நன்மையிலேயே முடியும். சின்ன பிரச்சனைகள், சோதனைகள் என்று வரும்போது பத்ரகாளி வழிபாடு உங்களுக்கு மிக இன்றியமையாததாக இருக்கின்றது. குறிப்பாக மிக முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டிலும் 3 மாதங்கள் பிப்ரவரி, ஏப்ரல், அக்டோபர் இந்த 3 மாதங்கள்லேயும் கடைசி வெள்ளிக்கிழமையில் காளி வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா
உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும், மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காளியின் விதிப்படி கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது கன்னி ராசிக்காரர்களாகி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.